கந்த சஷ்டி என்பது முருகக் கடவுள் சூரனை அழித்த பெருமையை கொண்டாடும் ஒரு விழாவாகும். சஷ்டி என்றால் 6 ஆகும். மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும் முருகனுக்குரிய விரத நாட்கள் வந்தாலும் ஐப்பசி மாதம் சுக்லபட்ச வளர்பிறை பிரதமை முதல் சஷ்டி ஈராக உள்ள 6 நாட்களை கந்த சஷ்டி மகா கந்த சஷ்டி காலமாகும். இந்த 6 நாட்களும் விரதங்களை மேற்கொள்வது மிகவும் சிறந்தது. நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை முருகப்பெருமானிட வேண்டிக்கிட்டு இந்த 6 நாட்களும் நம்மளால் முடிஞ்ச விரதம் எடுத்தோன்னா நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும். முருகனுடைய அருளால் நம்மளோட எல்லா கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரும். நம்ம வேண்டுதல்களையும் நம்ம அப்பன் முருகப்பெருமான் கண்டிப்பாக சரி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் மகா கந்த சஷ்டி விரதத்துக்கு அப்போது மிளகு விரதம், இளநீர் விரதம், பால் விரதம், சாப்பாட்டில் உப்பு போடாமல் இருக்கிற அந்த மாதிரி நிறைய விரதங்கள் இருக்குது. விரதங்கள் மேற்கொள்ளும் போது திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், இதை மாதிரி திருப்புகழ் மாதிரி நிறைய இருக்கும். முருகனுடைய பாடல்கள் அது தினமும் கேட்டால் ரொம்பவுமே நல்லது. குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்று ஷட்னகோல போட்டு 6 வெற்றிலை தீபம் ஏற்றி வேல்மாறல் மற்றும் செகமாயை யுற்றே என்ன தொடங்கும் திருப்புகழை பாடினோன்னா கண்டிப்பாக அவங்க வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றுவாங்க. விரதம் மேற்கொள்ள முடியாதவங்க இந்த 6 நாளுமே முருகனை மனசார வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போக முடிஞ்சாலும் சரி, இல்லைனா வீட்லேயுமே அவரை நினச்சி நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டாலும் கண்டிப்பாக முருகப்பெருமான் கேட்பாங்க.